ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட்டுங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வந்து அவரோட வெயிட் லாஸ்க்காக நாங்கள்லாம் ஒரே ஊருங்கனால நேரில் வந்திருந்தார். ஒரு ப்ரீ கன்சல்டேஷன் நம்ம இதை சொல்லுவோம். நேரில் வந்து டீட்டெயில் கேட்கறதுக்காக வரங்கன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாரு. வந்தார். கூட வந்து அவரோட கொலீக் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருந்தார். ஸோ இவருக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டார். நம்ம என்னென்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் சொன்னோடனே சரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். கூட வந்தவர் வந்து வெஜிடேரியனும் வந்து இந்த மாதிரி டயட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாருங்க. ஸோ கண்டிப்பாக எடுக்கலாங்க சார், ஏன் யாருக்கு கேட்குறீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஒல்லியாக இருந்தார். ஸோ யாருக்கு கேட்குறீங்கன்னப்போ நான் எனக்கு தாங்க கேட்குறேன் அப்படின்னாரு. தாராளமாக எடுக்கலாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்புறம் கூட வந்தார் இல்லைங்களா என்னோடய ஃப்ரெண்டு, அவர் வந்து டயட்டில் ஜாயின் பண்ணிட்டார். இது நடந்தது ஒரு 10 days முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி அந்த கூட கொலீக் ஒருத்தர் வந்தார்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருங்களாம். ஸோ அவருக்கு வந்து 47 ஏஜ். ஸோ அவர் வந்து எனக்கு இப்போ என்னென்னா ஒரு கில்ட்டியாக இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து அவரை ஃபாலோ பண்ண வச்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டினஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அவரோட லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் தள்ளி போயிருந்துருக்குமோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா அவருக்கு ஏதோ பண்ணியிருக்கு, ஏதோ பண்ணணும்னு தோணியிருக்கு. ஆனால் அதை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸாக எடுத்து பண்ணியிருந்துருக்கலாம். எப்படி அதை மிஸ் பண்ணாருன்னு தெரில. இன்றைக்கி அவர் வந்து அவங்கள இழந்து அவங்க குடும்பமே வந்து இப்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்குங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக பார்த்துருங்க. ஏன்னா அடுத்த நொடிங்கிறது வந்து யாருக்குமே வந்து நிரந்தரம்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ இமீடியட்டாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து அவேர்னஸாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் வந்து நமக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ.